டோல்கேட்ல பழம் விற்குது ஒரு அம்மா, விக்கிரவாண்டி டோல்கேட்ல 5 பிள்ளைய மாஸ்டர் டிகிரி படிக்க வச்சிருச்சு. அந்த அம்மா படிக்கல, அதுக்கு கணவர் இல்ல, அண்ணன் தம்பி இல்ல, சொத்து பத்து இல்ல. ஆனா படிக்காத அந்த அம்மா 5 பிள்ளைய மாஸ்டர் டிகிரி படிக்க வச்சிருச்சு. 4 பொண்ணு ஒரு பையன், 3 பேர் அதுல கவர்மெண்ட் எம்ப்ளாயி. பழம் விற்கிறது ஈஸியான வேலை கிடையாது. 100 காரை பரிதாபமா மூஞ்ச வச்சு பார்த்தாதான் ஒருத்தன் பழம் வாங்குவான். அப்படி உழைச்சி ஒரு படிக்காத ஒரு அம்மா தான் பிள்ளைங்களை இவ்வளவு உயர்த்திட்டாங்க. ஆனா படிச்ச நாம நம்ம வாழ்க்கையை எதிர்காலத்துல என்ன பண்ண போறோம்னு கூட நமக்கு தெரியல. நம்ம அப்பா அம்மா அடுத்து இதே அளவுக்கு நன்றி கடனை திருப்பி செலுத்துவோமா தெரியல. அப்போ ஒரு படிக்காதவங்கிட்ட இருந்த தைரியம், நம்பிக்கை, அவ படிச்சிருக்கா. இந்த சமூகத்துல தன் பிள்ளைகளை எப்படி அவ அவமானப்படாம இருந்திருப்பாளா, கஷ்டப்படாம இருந்திருப்பாளா. ஆனா அவட்ட பொறுமை இருந்தது, உழைப்பு இருந்தது, எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்தையும் தாங்கிக்கிற பக்குவம் இருந்தது. ஆனா நம்ம இந்த காலத்துல நாம அடுத்த எதிர்காலத்துல எப்படி இருந்து நம்ம கடமையை நிறைவேற்ற போறோம்னு படித்த நமக்கு ஒரு தெளிவு இல்லைன்னா, அப்ப இந்த படிப்பால ஏன் மாற்றம் வரல? ஏன்னா இந்த படிப்பு ஏன் படிக்கிறோம்னு சொல்லி தரல. அதை நம்ம கேட்கல கேள்விக்குள்ள. எதுக்கு படிக்கணும், ஏன் படிக்கணும்? இது அறம் சார்ந்த ஒழுக்கம் சார்ந்த கல்வியா இருந்தாதான் இதுக்கு முன்னாடி ஜெனரேஷன்ல இருந்த நம்ம அப்பா அம்மாட்ட இருக்கக்கூடிய அந்த பண்புகள் நிறைய நிறைந்திருந்தது. ஆனா படிக்கல. ஆனா இப்ப நம்ம நிறைய படிச்சிருக்கோம், ஆனா பண்புகள்லாம் இப்ப நம்ம கையில இல்லை, குறைஞ்சிருச்சு. மெயினா போராடுற குணம். அதனாலதான் நிறைய பேரால நம்ம கஷ்டம் வந்தா நம்மளால தாங்க முடியும்னே தெரியல, உடஞ்சிடுறாங்க.